இன்னைக்கு மௌனமான ஒரு அழகான ரயில் பயண கதைய நம்ம சுருக்கமா அலச போறோம். உங்களோட தினசரி பயணத்துல பேசாமலேயே தினமும் நீங்க பாக்குற அந்த பரிச்சயமான அந்நியர் யார்? இந்த கதையோட நாயகன் ஆதித்யா. ஒவ்வொரு நாளும் தவறாம அவன் ஒரே ரயில்ல தான் பயணம் செஞ்சான். அந்த ரயில்ல ஜன்னல் ஓரமா அமைதியா புத்தகம் படிச்சுட்டு இருக்கும் ஒரு பெண்ண அவன் கவனிச்சான். சுவாரஸ்யம் என்னன்னா அவங்க பேசிக்கிட்டதே இல்ல. ஆனா இறங்கும்போது மட்டும் அவனுக்கு ஒரு சின்ன புன்னகைய தருவா. ஆனா அவங்களோட இந்த அமைதியான தினசரி வழக்கம் ஒரு நாள் திடீர்னு மாறிடுச்சு. ஆமாங்க, வழக்கமா வர அந்த பெண் ஒரு நாள் ரயிலுக்கு வரவே இல்ல. அவள பாக்காததால ஆதித்யாவோட மனசுல விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வெறுமை உண்டாகுது. 1 2 இல்ல, முழுசா 3 நாட்கள் அவ வரவே இல்ல. இது அவனுக்கு ரொம்பவே கனமா இருந்துச்சு. ஒரு வழியா அந்த 3 நீண்ட நாட்களுக்கு பிறகு அவ மீண்டும் ரயிலுக்கு திரும்பி வந்தா. முதல் முறையா அந்த நீண்ட கால அமைதியை உடைச்சு அவன் அவங்கிட்ட மெதுவா பேசினான். அவ சொன்னது இதுதான்: நான் வராதப்ப யாராவது என்ன மிஸ் பண்ணுவாங்களான்னு பாக்கணும்னு நினைச்சேன். இவ்ளோ ஆழமான வார்த்தைகள். இது கண்டிப்பா நம்மள சிந்திக்க வைக்கும். உங்க வாழ்க்கையில வார்த்தைகளே இல்லாம ஆழமா இணைஞ்சிருக்கும் அந்த மௌனமான பந்தம் யார்?